ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு மாசி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த மாசி மாதம் வந்து 12/2/2025 நைட்டு, அதாவது இரவு 9:56க்கு புதன்கிழமை மக நட்சத்திரத்தில் இந்த மாசி மாதம் வந்து பிறக்குது. இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதாவது 3 கூடிய சூரியன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடம்ங்கிறது சகல விதமான சௌபாக்கிய ஸ்தானம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது யார்? 5 கூடைய சுக்கிரன் வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. அப்போ தொழில் மூலிமா பெரிய ஒரு ராஜ யோகத்தை பெறக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. 12 கூடையவரும் அவரே இருக்கனால நிறைய பேருக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் அப்படிங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னா 12 கூடையவர் 10ல் உச்சம் பெறதுனால உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் யாரெல்லாம் மிதுன ராசியில் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். அதாவது நீங்கள் வந்து பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி, அதாவது ஆல்ரெடி எழுதியிருக்கவங்களுக்கு அந்த அமைப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 100% வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்குண்டான பலன்கள் உறுதியாக உங்களை தேடி வந்துடும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக தொழில் செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாக இருக்குது. அதுவும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிரகமே உச்சமாக இருக்கனால நீங்கள் தாராளமாக செய்யலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு செயலுமே யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும். 27ஆம் தேதி பிப்ரவரி 27ஆம் தேதி உங்களுடைய ராசிதிபதி புதன் வந்து நீச்சமாகிறாரு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் எனக்கு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல நாலேஜான பர்சன், பட் ஆனால் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கக்கூடிய அந்த கர்வத்தை கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு உங்களுடைய வெல்விஷர் யாரோ நலம் விரும்பிகள் யாரோ அவங்கக்கிட்ட கேட்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு கரெக்டுன்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அது தோல்வியில் போய் முடியும். அதனால் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய வெல்விஷர் யாரோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த செய்யுங்க. ஆனால் அது சக்ஸஸ் ஆயிரும். ஓகேங்களா? 9ஆம் இடத்துல சனி இருக்கார், புதன் இருக்குது, உங்களுடைய ராசிதிபதி இருக்குது, அதே மாதிரி சூரியன் இருக்குது. இந்த 3 கிரகமும் இருக்கனால இந்த மாதம் வந்து குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. இவ்வளோ நாளாக செவ்வாய் வக்ரத்தில் இருந்தது, 11 கூடையவர் வக்ரத்தில் இருந்துச்சு. என்ன நீங்கள் நினச்சிங்களோ அது எல்லாமே ரிவர்ஸில் போயிட்டு இருந்திருக்கும். இப்போ வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அதனால் உங்களுக்கு உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் இருக்கார். கொஞ்சம் அதாவது படப்படன்னு மனசு வருது அப்படின்னா மெடிடேஷன் பண்ணுங்கள், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. செவ்வாய் வந்து எப்போல்லாம் உங்கள் ராசிக்கு வருதோ அப்போ வந்து கொஞ்சம் உங்களை அறியாமையே கோவமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுக்கு தெரியாது நீங்கள் கோவமாக இருக்கீங்க, நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு மற்றவங்க உங்களை கேட்பாங்க. அப்போ அதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? செவ்வாய் இருந்தாலே அதாவது வந்து ஒன்று வந்து படப்படன்னு இருக்கும், மைண்டு வந்து படப்படன்னு இருக்கும், அல்லது கோபம் உங்களை அறியாமே கோபம் வரும். அதனால தான் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போகுங்க. ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பில் வந்து நல்ல மாற்றம், நீங்கள் நல்ல சின்சியாரிட்டியாக இருப்பீங்க. நிறைய மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது படிப்பில் உண்டு. படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே 4ஆம் இடத்துக்கு வந்து சுக்கிரனுடைய பார்வை, உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய பார்வை இருக்கனால வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. பெண்களாக இருந்தால் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. நிறைய ட்ரெஸ் எடுக்கிறது அதெல்லாம் இந்த மாதம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருந்துட்டு 10ஆம் இடத்துல இருந்துட்டு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. உச்சம் பெற்ற சுக்கிரன் பார்க்கும்போது நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வாகன பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது. மிதுன ராசிக்கு வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று பார்க்குறனால வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த வீடு பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் வந்து 12ல் உங்களுக்கு குரு இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்து இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு. வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் குருவும் சுக்கிரனும் என்னென்னா பரிவர்த்தனை யோகம் பெறுது. இந்த ஜாதக அமைப்பு படி, அதாவது மிதுன ராசி அமைப்பு படி வந்து குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் இருக்கனால ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் உறுதியாக உண்டு. முக்கியமாக வந்து ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். தொழிலில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. அதே மாதிரி அரசியல்
அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இது நல்ல மாற்றம், சூப்பரான காலகட்டம் தான். நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க, மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரபலியம் ஆயிடுவீங்க. அது மூலிமா உங்களுக்கு கட்சியோடைய அங்கீகாரம் கிடைக்கும், கட்சியில் ஒரு புது பொறுப்பு கொடுப்பாங்க, அது நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்கும். இந்த மாதத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. பிப்ரவரி 27 புதன் நீச்சமாகிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டம், புதன் நீச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து ஒரு முடிவு, அதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத வந்து உங்களுடைய வெல்விஷர்கிட்ட கேட்காம எடுக்காதீங்க. அப்படி இல்லை அப்படின்னா தள்ளி போடுறதே ரொம்ப பெட்ரு. அதே மாதிரி வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாளாக ஃபாரின் போகணுன்னு நினச்சிங்க, ஃபாரின் போய் படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த மாதம் வருது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, அதாவது நீங்கள் வந்து தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு போகிறதெல்லாம் இந்த மாதம் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அதிசயமே நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவு இந்த மாதம் உண்டு. 12ஆம் இடம் வந்து ரொம்ப வலுத்திருக்கு. 12ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கனால உங்களுக்கு வந்து என்னென்னா 6ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது வந்து பரிவர்த்தனைக்கு அப்புறமும் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பரிவர்த்தனை பெற்றதுக்கப்புறம் சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மருத்துவ செலவு அப்படிங்கிறது இந்த மாதம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுனால சின்ன விஷயங்களாக இருந்தாலே உடனே அதுக்கு ப்ரிகாஷனாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும். பொருளாதாரத்து நல்ல வளர்ச்சி, குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவ்வளோ நாளாக இருந்த வாக்குவாதங்கள் எல்லாமே மாறி போகும். குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது உங்களுக்கு நிகழும். அதே மாதிரி சனியோடைய தாக்கம் வந்து 3ஆம் இடத்துல இருக்குது. அதாவது நீங்கள் ஒரு பக்கம் வெளியூர் போகிறீங்க அப்படின்னா திடீர்னு கேன்சல் ஆகும். எதனால எப்படி அப்படின்னு தெரியாது. 3ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களாக இருக்கும்போது தான் அது சக்ஸஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டைம் ஃபெயிலியர் ஆகும், செகண்ட் டைம் ஃபெயிலியர் ஆகும், தேர்ட் டைம் அது வந்து சக்ஸஸ் ஆகும். அதனால் நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி புலம்பாதீங்க. சனியும் பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாசி மாதம் வந்து சனி வந்து பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியத்தை, சகல விதமான சௌபாக்கியத்தையும் கொடுத்துட்டு தான் அவர் போவார். அதே மாதிரி சூரியனும் 9ஆம் இடத்துல இருக்கனால அது இந்த மாதமே நிகழ்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியே 9ஆம் இடத்துல தான் மாதம் பிறக்கும் போது இருக்கார். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்லது நடந்தே தீரும், ஒரு ராஜயோகம் வந்தே தீரும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து முன்னேறக்கூடிய காலகட்டம். பிப்ரவரி 27 மேலே நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோ போடுறது, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய பேர் கெட்டு போகிறதுக்கு, நெகட்டிவ் பப்ளிசிட்டி வர்றதுக்கு, உங்களை வந்து மக்கள் வெறுக்கிறதுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னா அதுக்குண்டான பின் விளைவுகளையும் நீங்கள் அனுபவிப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். வெளியூர் வெளிமாநிலம் போகும்போது வீட்டில் தகவல் சொல்லிட்டு போகிறது நல்லது. அல்லது வெளி மாநிலங்கள் போகும்போது அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா சோஷியல் மீடியாவில் முகம் தெரியாத நபர்கள் தான் இருப்பாங்க. அங்கே போய் உங்களுடைய அன்பை தேடாதீங்க தயவுசெய்து. அதே மாதிரி 5 குடையவர் உச்சமாக இருக்கார், ராகுவோடு சேர்றாரு. ஒரு சிலருக்கு காதல் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து வரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எதையுமே யோசிக்காமல் டக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது வந்து மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது. அதனால எல்லாமே யோசித்து செய்யுங்க. 7ஆம் இடம் உங்களுக்கு பாதகமாக இருக்கனால அது திருமணத்தில் போய் முடிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கனால எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுனாலும், கமிட்மெண்ட் கொடுக்கறதுனாலும் யோசித்து செய்யுங்க. கடன் ரீதியான பிரச்சனைகள் வந்து மன வருத்தத்தை கொடுத்தாலும் ஆனால் அதிலேருந்து மீண்டும் முன்னேறி வர முடியும் கண்டிப்பாக. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.